இயற்கை நீதியை உனக்காக மாற்றி போடுகிற ஒருவர். அல்லேலூயா. ரொம்ப அழகா இருக்கும். ஒரு மனுஷனுடைய சொல் கேட்டு அந்நாளில சூரியனும் சந்திரனும் கர்த்தர் நிறுத்தினார். நான் சொன்னா நடக்கும், நான் வெட்கப்பட மாட்டேன், அந்த நம்பிக்கை, அததான் கர்த்தர் கேட்கிறாரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆனா தைரியமா துரத்திட்டாரு. அச்சி வெளியே போ, நான் பேசினுங்க சிரிச்சு அவிசுவா பேசுறேன், வெளியே போ, நீ இருந்தனா அற்புதமே நடக்காது, துரத்தி விட்ட. தேவனை நம்பி தைரியத்தோடு அவிசுவாசிகளையும் அற்பமாய் பேசுகிற ஜனத்தையும் பக்கத்துல வைக்காம துரத்திட்டு கர்த்தரை உள்ள கூப்பிடு. திருத்தி விட்டனா பட்டாள மனுஷன் உள்ள வந்துருவாரு. யாரு? உங்க அப்பா. உள்ள வந்துட்டாரு, தொட்டாருன்னா அப்படியே மாறிடும். ஆமென். முழங்கால் யுத்தம்லாம் கிடையவே கிடையாது, அந்நிய பாஷெல்லாம் கிடையவே கிடையாது. போய் நின்ன உடனே மிராக்கிள், அற்புதம். செத்து போச்சு நினைச்ச பொண்ணு ஏஞ்சி உக்காந்துச்சு. இன்னைக்கு தேவன் பேசுற வார்த்தை, நீங்கள் தேவனை நம்ப முடியும் அப்படின்னா வருகிற நாட்கள்ல எப்படிப்பட்ட பிரச்சனைகள் சூழ்நிலைகள் இருந்தாலும் உங்களால நம்ப முடியும் அப்படின்னா ஆனா சொல்றாரு, நிச்சயமா அதுக்கு முடிவு உண்டு. கர்த்தர் உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். உன் துக்கத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து உன் துக்கத்தை சந்தோஷம் மாற்றுவார். உன்னுடைய கண்ணீரை கர்த்தர் துடைத்து அது ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். உன்னுடைய வனாந்தர வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு கானானுக்குள்ளே உன்னை பிரவேசிக்க வைப்பார். எத்தனை தடையாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையானது ஒன்னே ஒண்ணுதான், நம்பிக்கை. நம்பிக்கை எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னா தைரியத்தை சார்ந்து இருக்கும். உனக்குள்ள ஒரு தைரியம் இருக்கணும், இல்ல நம்பிக்கை எல்லாம் சீக்கிரம் டமால்னு பிசாசு உடைச்சிடுவான். அந்த தைரியம் ஆண்டவர் சொல்றாரு, எபிரேயர்ல 10:35 சொல்றாரு ஆண்டவர், ஆகையால் மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பயத்தின் நிமித்தமாக, சூழ்நிலைகள் நிமித்தமாக, பிரச்சனைகள் நிமித்தமாக நம்ம என்ன பண்றோம்? கர்த்தர் செய்வார், கர்த்தர் அருளுவார், கர்த்தர் மாற்றுவார் என்ற அந்த தைரியம் இன்னைக்கு இருக்கவே முடியாது. தேவனிடத்தில் தைரியமா தான் வரும். ஆனா பிசாசு என்ன பண்றானா, சூழ்நிலைகளை மாற்றும் பொழுது, பிரச்சனைகள் கொண்டு வரும்போது நம்ம தைரியமற்றவர்களாய் மாறிடும். ஒரு பிரச்சனை நம்ம தைரியம் ஒரு ஃபேஸ் பண்ணும் போது, ஒரு பிரச்சனை பெருசா நிற்கும் போது நம்ம பார்க்கும் பொழுது அந்த பிரச்சனை நம்மளை விட பலமாகும் ஒரு மலை போல இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? அதை பார்த்து நம்மளால முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது. எத்தனை வருடம் ஆனாலும் என் நம்பிக்கை என் தேவன் நிச்சயமாய் நிறைவேற்றுவார், அது வாய்க்க செய்வார் என்ற நம்பிக்கை. அல்லேலூயா. அப்ப எப்படி இருக்குன்னா, எதை பார்த்தும் பயப்படாத, எதை பார்த்தும் சோர்ந்து போகாத தைரியம் உங்களுக்குள்ள இல்லை அப்படின்னா பிசாசு சின்ன ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடும். நம்பிக்கை ஒட்டச்சு தூள் ஆக்கிடும். இந்த உலகத்துல அப்பா அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொன்னாலும் இல்லைங்க, நான் நம்புற தேவன் அதை கொடுக்க வல்லவராய் உண்டு. ஆமென். மனுஷர்கள் சொன்னாலும், சூழ்நிலைகள் சொன்னாலும், ஏன் மருத்துவர்களே சொன்னாலும் இல்லை, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை ஆசீர்வதிக்கவும் விடுவிக்கவும் தப்புவிக்கவும் அவர் வல்லவராய் உண்டு என்று தைரியத்தோடு நீ சொல்லும் பொழுது கர்த்தர் உங்கள் நம்பிக்கையை நிறைவேற்று. எசேக்கியேல் என்ன பண்றாரு தெரியுமா? அப்படியே என்ன பண்றாரு, யாரையும் பார்க்காம அந்த ரிப்போர்ட் வந்துட்டு பிறகு அவருக்கு சொல்லிட்டு பிறகு ஆண்டவர் அப்படியே எசேக்கியேல் என்ன பண்றாருன்னா அப்படியே செவுரு பார்க்குமா அப்படியே திரும்பி என்ன பண்றாரு, ஆண்டவரே, அவருக்கு தெரியும் சொன்னவர்களை காட்டிலும் பெரியவர் அவருக்கு, அவர் ரிசல்ட் எல்லாம் மாத்திடுவார். அல்லேலூயா. அவர் உடனே என்ன பண்றாருன்னா, இவன் கேட்ட உடனே ரிசல்ட்டை மாத்திட்டாரு. அப்பா அவன் சாவலாம் மாட்டான், 3 நாள்ல செத்துருன்னு சொன்னல, அப்படியே நில்லு, ஏசாயா அப்படியே ஸ்டாப் அப்படின்னு சொல்றாரு. 3 நாள் அவன் என் சர்ச்சுக்கு போவான்னு சொல்லு, 3 நாள் ஆலயத்துக்கு போய் என்னை ஆராதிப்பான்னு போய் சொல்லுன்றாரு. அல்லேலூயா. ஆமென், ஆமென். 3 நாள்ல செத்துருவன்னு சொன்ன இதுல போய் சொல்றாரு, 3 நாள் நீ சுகமாகி, 3 நாள் சுகமாகி என் ஆலயத்துக்கு போய் என்னை அவன் ஆராதிப்பான்னு சொல்லு. அன்னைக்கு மட்டும் இல்ல, 15 வருடம் அவனுக்கு நான் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறேன். ஆமென். அப்ப நம்பிக்கை யார் மேல இருந்தது? ஆண்டவர் மேல முடிந்தது என்று சொல்லும் பொழுது. அல்லேலூயா. இங்க நம்ம மத்தேயு மார்க் லூக்கா எல்லாத்திலுமே இருக்கும் ஜெப ஆல தலைவனை குறித்து. ஆனா மத்தேயுல ரொம்ப அழகா இருக்கும். ஆமென். அந்த மத்தேயுவின்
மத்தேயுவின் சுவிசேஷத்தில் 9ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். அப்படின்னா, அவர் இவைகளை சொல்லிக் கொண்டிருக்கையில தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்தீங்க. இங்கதான் ரொம்ப அழகா பண்ணால் தான் சொன்ன மத்தேயு ரொம்ப அழகா இருக்கும், மற்றதெல்லாம் வேற விதமா இருக்கும் இந்த சம்பவம். இங்க பாருங்க, தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்போதுதான் செத்துட்டான். ஆண்டவர்கிட்ட வரான், வரும்பொழுது எப்படிப்பட்ட ரிப்போர்ட்டை கொண்டு வரான்? ஆண்டவரே, என் மக இப்பதான் செத்து போனான். ஹலோ, இயற்கையின் ரீதியில மனிதர்கள் பார்வையில சொல்ற காரியம், என் மகள் இப்பொழுதுதான் என்ன பண்ணா, மரித்து போனால், ஆகிலும் நீர் வந்து அவன் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பான். அவன் நம்பிக்கை பாருங்க, அந்த தலைவனுடைய நம்பிக்கை. ஆண்டவரே, என்னுடைய மக இப்பதான் இறந்து போனான், ஆனா நீங்க வந்து கையை வச்சீங்க அப்படின்னா என் மகள் பிழைத்துக் கொள்வாள். ஆமென். யோ, நான் பேசுற, உன் புள்ள செத்துச்சு நீயே சொல்ற, நீ வந்து கையை வை சுகமாயிடுன்னு சொல்ற. இல்லை, நம்மளுக்கே ஒரு 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 கில்டி ஃபுல், என்ன செத்து போச்சு, செத்து போந்து ஏதோ ஊசலாடுனுக்குது, உடம்பு முடியலன்னா நம்ம போய் ஆண்டவரை போய் தொந்தரவு பண்ணலாம். ஆமாம் இல்லையா? ஆண்டவரே, இது சாகக்கூடாது, ஆண்டவரே சாகக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு என்ன பண்ணுவோம்? நீங்கள் சீக்கிரம் வாங்க நம்ம சொல்லலாம். ஆனால் இவன் இங்கே என்ன சொல்கிறான்னா, ஆண்டவரே இப்பொழுதுதான் என் மகள் செத்து போனா, ஆகிலும் நீங்கள் வந்து கையை வச்சிங்கன்னா அவள் பிழைச்சிப்பா, அவளுக்கு உயிர் வந்துடும். ஆமென். உயிர் எப்படிப்பட்ட நம்பிக்கை பாருங்க. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மனுஷன் அவ்வளோதான்ப்பா, முடிஞ்சிச்சு, இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் வாய்ப்பே இல்லை, இதெல்லாம் சான்ஸே உன் லைஃப்ல இதெல்லாம் நடக்கவே நடக்காது சொல்லும்போது, மனுஷன் சொல்லும்போது என்ன பண்றோம்? அப்படியே ஏத்துக்கிறோம். ஆனா இவனுக்கு பார்க்கறான், தன் மகள் செத்து போயிட்டான். அங்க தாரத்தப்பட்டெல்லாம் வச்சுட்டாங்க, பந்தல்லாம் போட்டாங்க, எல்லாரும் ஒப்பாரி வைக்கவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அவன் என்ன பண்றான் பாருங்க, அங்க இருந்து அந்த துக்கத்தினோடு கூட தன் மகளுக்காய் அங்க அழுவாம இங்க ஆண்டவரை தேடி வருவார். ஆண்டவரே, என் மகள் செத்து போயிட்டா, அங்க எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் நடந்துடுச்சு, நீங்க வந்து கையை வச்சீங்கன்னா அது மாறிடும். அல்லேலூயா. ஆமாம். நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக தெரிய வேண்டியதுன்னா, நம்ம ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுறோம், இல்லை நம்ம சுற்றி இருக்கிற மனுஷர்களுக்கு முடிவு பண்ணுறாங்க, இல்லைன்னா அந்த இயற்கை நம்மளுக்கு முடிவு பண்ணுது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இயற்கையை காட்டிலும் ஒருவர், ஆமென், இயற்கை நீதியை உனக்காக மாற்றிப்படுகிற ஒருவர். அல்லேலூயா. ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு மனுஷனுடைய சொல் கேட்டு அந்நாளில் சூரியனும் சந்திரனும் கர்த்தர் நிறுத்தினார். இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? யார் அந்த மனுஷன்? யோசுவா சொல்லுவார், ஆண்டவரே, இன்னும் யுத்தம் முடியல, கொஞ்சம் அந்தி சாயாதபடிக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் முடியறதுக்கு, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அந்தி சாயக்கூடாது, வெளிச்சமா வெயின்னு சொல்லும்போது வசனம் சொல்லுது, அந்நாளில் கர்த்தர் ஒரு மனுஷனின் சொல் கேட்டு, யோசிச்சு பாருங்க, அங்க எப்படி சொல்றான், அவன் தேவ ஊழியனுடைய பேச்சை கேட்டு, தேவன் தெரிந்து கொண்ட தேவ மனுஷனுடைய பேச்சு, அப்படிலாம் சொல்லல. அந்நாளில் கர்த்தர் ஒரு மனுஷனுடைய சொல் கேட்டு கர்த்தர் சூரியனையும் சந்திரனும் நிறுத்தினாராம். பொழுது போகவே இல்லை. அல்லேலூயா. ஆமென். அவன் கேட்கிறாங்க, ஆண்டவரே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது, எப்ப அவன் சொல்லிட்டான்ப்பா, நிறுத்து. இயற்கையே அப்படியே மாத்திட்டாரு. அல்லேலூயா. ஆமென். வசனம்னால நீங்க ரொம்ப ஆழமா படிக்கணும், அப்பதான் உனக்கு நம்பிக்கை வரும். அதனால எலியாவை குறித்து சொல்றாரு, எலியா என்னுடைய தீர்க்கதரிசி, எலியா என்னுடைய உத்தம ஊழியர், எலியாவை கொண்டு அப்படிலாம் சொல்லல. சொல்ற நம்மை போல பாடுள்ள மனுஷன் எலியா 3 வருஷம் 6 மாசம் வானத்தை அடைத்து போட்டான். எப்படி சொல்லுது வாசனை, உன்ன மாதிரி பாடுள்ள மனுஷன் தான் அவன் ஸ்பெஷல்லாம் கிடையாது. யோசுவா ஸ்பெஷல்லாம் கிடையாது, சாதாரண மனுஷன். எலியா ஸ்பெஷல்லாம் கிடையாது, ஆனத்திலிருந்து அக்கினி, அவன் ஸ்பெஷல் கிடையாது. அவன மாதிரி தான் நீயும். நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன் வானத்தை என்ன பண்றாரா, 3 வருடம் அடைக்கிறான். இயேசுவின் நாமத்தினால 3 வருஷம் மழை வரக்கூடாது அப்படின்னும் போது நினைச்சு யோசிச்சு பாருங்க. தலைக்கு கெத்து தான் இல்லையா? தில்லு அதிகம் சொல்றாரு, தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். கர்மேல் பர்வத்தில் என்ன நடக்குது? எல்லாரையும் கூப்பிடுறா, உங்க ஆள்லாம் கூப்பிடுறா. ஆமீன். உங்க ஆள்லாம் கூப்பிடுறான்றார். யாரு?
பாகலின் தீர்க்கதரிசி எல்லாம் கூப்பிடணும். 450 பேர் வந்து நிற்கிறான். சொன்னா இஸ்ரவேல் ஜனத்தை எல்லாம் கூப்பிடுன்றாரு. திரும்பி பார்த்தா இவர் ஒத்தையா தான் நிற்கிறாரு. நான் எல்லாரையும் கூப்பிடுன்றாரு. கூப்பிட்டு சொல்றாரு மனுஷன், இங்க ஒரு பலிபீடத்தை கட்டு, அந்த பலிபீடத்தில் என்ன பண்ண, விறகுலாம் அடுக்கு, நீ என்ன பண்ண, ஒரு காலை எடுத்து வந்து அதை வெட்டி அதை வெயி, நீ உன் கடவுளை எப்படி வேணாலும் ஆராதனை பண்ணிக்கோ, எத்தனை பேர் ஆராதனை பண்ணிக்கோ, ஆனா வானத்திலிருந்து இறங்கி இந்த பலியை அக்கினி பச்சிக்குமானா அவர் தான் மெய்யான தேவன் உக்காண்டார் கையை கட்டின்னு. உக்காஞ்சி ஜபம்லாம் வந்து அவர் போடலை. அந்நிய பாஷை எல்லாம் ஆண்டவர் அதை நிறைவேறக்கூடாது ராதா ராதா பண்ணவே இல்லை. உக்காஞ்சி கையை கட்டு நெக்கிற போய் இன்னும் நல்லா ஜபமனே, ஏய் இன்னும் நல்லா தூபம் காட்டுறா. யாருகிட்ட சொல்றாரு? எலியா பாகலின் தீர்க்கதரிசிங்க என்ன பண்றாங்க? தூபம் காட்டுறானுங்க, மந்திரம் ஓதுறானுங்க, ஆடுறானுங்க, பாடுறானுங்க, மோளம் அடிக்கிறானுங்க, என்னமோ பண்றாரு. இவரு உக்காஞ்சின மனுஷன் சாயந்தரம் வரைக்கும், காலில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உக்காஞ்சிட்டு இன்னும் கமான் கமான்றாரு. ஒரு ஆள் ராஜா இவன் பக்கத்துல இல்லை, ஜனங்களும் இவன் பக்கத்துல கிடையாது. அங்க அவன் இருக்குது 450 பேரு, இவன் இருக்குது ஒத்தாள். இங்க உட்காந்து ஆண்டவர்னா இங்க என்ன பண்றாரு? தைரியமா நம்ம சொல்லுவோம் நினைக்கிறீங்க, நம்ம பேசுவோம் நினைக்கிறீங்க. நான் சொல்றாரு மிகுந்த தைரியத்துக்கு அல்லேலூயா, பலனுக்கு எதுவும் தைரியத்தை விட்டு விடாது. அங்க எலியா உக்காஞ்சுன்னு சொல்றாரு, ஏ கமான் கமான் இன்னும் பண்ணுடா, இது பத்தாதரா டேய் பத்தாதரான்ட்டு. ஓகே ஓகே ரைட், ஈவினிங் வரைக்கும் ஆயிடுச்சு, ரைட் 5 சாய போது, நீ கொஞ்சம் ஓரங்க டே எறா இதெல்லாம் எடுத்து என்ன ஒன்று பண்றாரு. நம்பால சந்தேகமே படல. புது காலை எடுக்கிறாரு, வெட்டுறாரு, வெட்டி சொல்றாரு, தண்ணிய மேல ஊத்து, நீ தண்ணி இல்லாம வச்ச அதுவே தண்ணிய ஊத்துடா அப்படின்றாரு. அப்பதான் எலியா சொன்ன பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி, ஆமென், ஊத்தின தண்ணி அந்த வாய்க்கால் வழியா போதான் சொல்றாரு, அக்கினி அந்த தண்ணீரை நக்கி போற்றுது. அப்படி போட்டு ஒரு அக்கினி. அல்லேலூயா. நம்பிக்கை, தைரியம், நடக்கும், நான் சொன்ன நடக்கும், நான் வெக்கப்பட மாட்டேன், அந்த நம்பிக்கை, அதை தான் கர்த்தர் கேட்கிறாரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆனா தைரியமா இரு, தைரியமா கேளு, தைரியமா நில்லு. நிச்சயமாகவே காலதாமதம் ஆகலாம், தள்ளி போகலாம், ஆனா நீ நம்பினது நிறைவேறும். அல்லேலூயா. இங்க அந்த தலைவன் ஜபால தலைவன் கூட்டு போது நிறைய டிஸ்டர்பன்ஸ்லாம் வருது நடுவில். அப்போதான் 12 வருட பெரும்பாடு எல்லாம் நடுவில் டிஸ்டர்பன்ஸ் பண்றாங்க, தாமதம் ஆகுது. இருந்தாலும் கூட்டிட்டு போனோன்னு பாருங்க. இப்பதான் ரொம்ப முக்கியமானது, இப்பதான் நான் சொன்ன அலௌன்ஸ்மெண்ட்டுக்கு இதுக்கு ஒரு கனெக்ட் இருக்குது. அல்லேலூயா. ஆமென். இங்க பாருங்க என்ன நடக்குது அப்படின்னா, வாசிங்க 23, வாசிங்க 23, 24, 25 மட்டும் வாசிங்க, முடிச்சிடலாம். இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டுக்கு வராரு. தாரை ஊதுகிறவரும் இறைகிற ஜனங்கள் அங்க என்ன பண்றாங்க, எல்லாம் தாரெல்லாம் ஊது என்ன பண்ண, நம்ம ஊர்ல சங்கு ஊதுற மாதிரி அங்க என்ன பண்ணாங்க, தாரெல்லாம் ஊதுறாங்க. ஒரே ஒப்பாரி சத்தமா கேக்குது, ஜனெல்லாம் கூடிடுச்சு. ஐயோ இவனுடைய ஜபாலை தலைவனுடைய சின்ன பொண்ணு செத்து போச்சையா, வாயா வாயா வாயன்னு என்ன பண்ண, ஜனெல்லாம் கூடிடுச்சு. கூஞ்சி என்ன பண்றாங்க, ஓடு ஒப்பாரி வைக்கிறாங்க. அப்போ விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றார். அதற்கு அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆண்டவர் சொல்றாரு, அப்பா கொஞ்சம் சைடு. நீ நினைக்கிற மாதிரிலாம் இங்க ஒன்றும் நடக்கல, நீ முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிற, செத்து சாகலாம் இல்லப்பா, ரெஸ்ட்ல இருக்கிறா, தூங்கின்னு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது எல்லா ஜனமும் என்ன பண்ணுதான், அழுவத்து விட்டு சிரிக்குது. ஆமென். சந்தோஷம்லாம் படல. ஐயோ ஆண்டவர் வந்துட்டாரு, ஏன்னா ஆண்டவர் குறித்து எல்லாருக்கும் தெரியும், அங்க இயேசுவை குறித்து. ஐயோ ஆண்டவர் வந்துட்டாரு, நிச்சயமாய் கர்த்தர் செய்வார், ஒருவேளை செய்வார் நம்பிக்கை இருந்தா கூட ஆண்டவரே வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கோம். ஆனா அந்த ஜனலாம் என்ன பண்ணுது, சிரிக்குது. ஆமென். நீ சொன்னாலும் சில ஜனலாம் சிரிக்குதான் செய்யும். சும்மா காமெடி பண்ணு இருக்காது, ஆண்டவர் வாழ்க்கையை மாத்துவாரு, ஆண்டவர் கொடுப்பாரு. சில ஜனலாம் சிரிக்க செய்யும். நீ பேசும்போது நக்கல் அடிக்கும், நீ பேசும்போது சிலதெல்லாம் வந்து என்ன பண்ண, கிண்டல் பண்ணும். நீ பேசும்போது சிலதான் என்ன பண்ணும், அங்கே சிரிச்சிருமோ, சின்ன பின்னாடி வந்துட்டார் இவர், பெரிய இவர் அப்படின்னு பேசிருமா. அங்கே ஒரே ஒரு பாயிண்ட் தான், நகைத்தார்கள்ட்டு. அங்கே முறுமுறுப்பு வந்திருக்கும்,
அங்கே அகைன்ஸ்டா பேசியிருப்பான், சிரிச்சிருப்பான். ஆனால் ஆண்டவர் என்ன தவம் பண்றாரு? அப்படிப்பட்ட ஜனத்தை பக்கத்திலேயே வச்சுக்கல. அல்லேலூயா. வாசியும் பார்க்கலாம். என்ன பண்ணாரா ஆண்டவரே? இருமா என்ன பண்ணாரா? அப்படி சொல்லக்கூடாது. துரத்திட்டாரு. அச்சி வெளியே போ. நான் பேசினுங்க சிரிச்சின்னு அவிசுவா பேசினேன், வெளியே போ. நீ இருந்தனா அற்புதமே நடக்காது. துரத்தி விட்டார். ஹலோ, அதான் சொல்றேன். உன் வாழ்க்கையை குறித்து, உன் ஆசீர்வாதத்தை கொடுத்து, உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து எவனா நடக்காது முடியாது அப்படின்னா அவனை துரத்தி விட்டுரு. நீ கூடிய வச்சுன்னா அற்புதமே நடக்காது. அவிசுவாசமாய் பேசுகிற ஜனத்தையும் அவிசுவாசமாய் பார்க்கிற ஜனத்தையும் இயேசுவின் வார்த்தையை குறைபடுத்தியோ குற்றப்படுத்தியோ நிற்கிற ஜனத்தையோ நீ கூட வச்சுக்கிட்டனா உனக்கு தான் லாஸ். ஆனா என்ன பண்ணாரு? அம்மா கொஞ்சம் வெளியே போ அப்படின்னு சொல்ல, அவர்களை வெளியே அனுப்பி அப்படின்னு சொல்ல துரைத்தி விட்டு, ஹலோ, அவளை அன்பாய் அவரிடத்தில் கேட்டுக்கொண்டார். எல்லாம் கொஞ்சம் வெளியே நில்லுங்க அப்படின்லாம் சொல்லல. வசனம் ரொம்ப சொல்லுது, வெளியே போயிடலாம் அப்படின்னு துரத்தி விட்டாராம். ஆமென். நீ துரத்துவியா துரத்த மாட்டலாம் எனக்கு தெரியாது. துரத்தனா தான் அற்புதம். யாரெல்லாம் அவிசுவாசமாய் சுற்றி உன் புறஜாதிகளோ கிறிஸ்தவர்களோ இல்லை உன்னுடைய நண்பர்களோ வேலை இடத்துல யாருன்னா அவிசுவாசமாக பேசுகிற ஜனங்கள் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு துரத்தி விட்டுரு. ஏன்னா அவன் தான் உன் ஆசீர்வாதத்துக்கு பெரிய தடை. அவர்களை துரத்தி விட்ட பின்பாக தான் ஏன் அவர்களை வச்சுக்கிட்டு ஆண்டு அற்புதம் செய்யலையே? அற்புதம் செய்வதற்கு விசுவாசம் அங்கே வேணும். நேர்மறையாய் பார்க்கிறவன் வேணும், நம்பிக்கை இருக்கிறவன் வேணும். அதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், நான் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கலன்னா நான் சந்தேகம் அடையவே மாட்டேன். ஐயோ நம்ம ஜெபிச்சோமே அற்புதம் நடக்கல, அவனுக்கு அந்த விசுவாசம் இல்லை. அல்லேலூயா. எப்பவுமே எல்லார்ட்டையும் சொல்ற ஒரு விஷயம், என் மனைவி கிட்டயா இருக்கட்டும், ஊழியத்து போறவங்க சொல்லுவேன், ஜெபிச்சுட்டு வந்து அற்புதம் நடக்கலையா, ரட்சிக்கப்படலையா, நீ ஏன் கவலைப்படுற? அவனுக்கு அதோடைய தகுதி இல்லை, அவர்களுக்கு அந்த ரட்சிப்புக்கு எதுவான விசுவாசம் இல்லை, அதனால கர்த்தரால் செய்ய முடியல. உன் ஜெபத்தை குறித்து நீ குறையாய் பார்க்காத. உன் வல்லமை உன் மேல வச்ச அதிகாரத்தை குறித்து நீ குறைச்சி பார்க்காத. உனக்கு இருக்கு, அவனுக்கு செய்ய முடியும்னா ஏன் அவருக்கு செய்ய முடியல? ஏன்னா நீ ஜெபிக்கும் பொழுது இருந்த விசுவாசம் அந்த மகனுக்கு இந்த மகனுடைய வாழ்க்கை இல்லாததுனாலே நீ ஜெபிக்கிற ஜெபம் அற்புதம் நடக்கல. ஏன் விசுவாசம் மட்டும் போதாது, யாருக்கு அற்புதம் வேணுமோ அவங்களுக்கு விசுவாசம் இருக்கணும். அப்பதான் ஆண்டவரால் செய்ய முடியும். இங்க ஆண்டவர் அவிசுவாசி எல்லாம் துரத்தி விடுறாரு. துரத்தி விடு. இன்னைக்கு உன் நம்பிக்கை நிறைவேறனா எவன்லாம் உன்னை மட்டம் தட்டி பேசினே இருக்கிறானோ, எவன்லாம் உன்னை ஏளனமாய் பேசுறானோ, எவன்லாம் குற்றப்படுத்தி பேசுறானோ, எவன்லாம் உனக்கு படிப்பு இல்லை, உனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை, உங்ககிட்ட பணம் இல்லை, உனக்கு தகுதி இல்லை, உனக்கு ஞானம் இல்லை, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்றானோ அவனெல்லாம் துரத்தி விடு. உன்னாலாம் ஆண்டவருக்குள்ள நிற்க முடியாது, உன்னாலாம் ஊழியம் செய்ய முடியாது, உன்னாலாம் சாட்சிய நிற்க முடியும் சொன்னா அவனா தெரித்து விடு. தெரித்து விட்ட உடனே பாருங்க, ஜனங்களை வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவர் எழுந்தார். பெருசால ஒண்ணுமே கிடையாது, போய் கையை பிடிச்சோடனே மிராக்கல் நடந்துச்சு. முழங்கால் யுத்தம்லாம் கிடையவே கிடையாது, அந்நிய பாஷெல்லாம் கிடையவே கிடையாது. போய் நின்ன உடனே மிராக்கிள், அற்புதம். செத்து போச்சு நினைச்ச பொண்ணு ஏஞ்சி உக்காந்துச்சு. ஆமென். முடிந்தது நினைத்த எல்லா ஆசீர்வாதமும் ஜீவனோடு வந்து நிற்கும். தடைப்பட்டு நின்ன எல்லா ஆசீர்வாதமும் உன் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும். ஆமென். பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்ட எல்லா நன்மையும் உன் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும். எப்போ? தேவனை நம்பி தைரியத்தோடு அவிசுவாசிகளையும் அற்பமாய் பேசுகிற ஜனத்தையும் பக்கத்தில் வைக்காம துரத்திட்டு கர்த்தரை உள்ள கூப்பிடு. அப்படிப்பட்ட மனுஷன் வெளியே போனாதான் ஆண்டவர் உள்ள வரும். அவன் வெளியே போயிட்டு போகிறது அவன் உள்ளே பிரவேசித்து உன் வாழ்க்கையில பிரவேசித்து உன் குடும்பத்தில் பிரவேசித்து உன் நன்மையில பிரவேசித்து. எப்ப அவிசுவாசம் பேசுற கோஷ்டியை பக்கத்துல வச்சுன்னு அந்த கோஷ்டியை வெளியே அனுப்பு. ஆண்டவர் உள்ளே பிரவேசித்து ஒன்னும் பண்ண மாட்டார். தொட்டார்னா அடுத்த செகண்ட் அற்புதம் தான். நம்பிக்கை எங்க அடிபடுது பாத்தியா?
உன் கூடியே ஒரு தரித்திர புத்தி வச்சுன்னு இருக்கிற, கூடியே ஒரு ஒரு பொல்லாத மனுஷனை வச்சிருக்க. துரத்து வெளியே இயேசு நாமத்தினால. அல்லேலூயா. இயேசு நாமத்தினாலே அப்படிப்பட்ட மனுஷருக்கு உங்க வேலை ஸ்தலத்தை உன் நண்பனா கூட இருக்கட்டும், அதுவும் குடும்பத்தில் இருக்க, யோ வெளியே போயா அப்படின்னு சொல்லிட்டு போற. வீட்டில் போய் பாஸ்டர் சொல்லிட்டாரு வெளியே போயா, யோ ஏமா வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு போற. அவங்களாம் உன்னுடைய சரீரம், அவங்களையும் கூப்பிட்டு பரலோகத்துக்கு வரணும். நீ அங்கே போயிட்டு அசுத்த ஆவியே அவிசுவாசி அப்படின்னு பேசிட்டு போற. கட்சியில் எல்லாம் என் பக்கம் திரும்பிடுவாங்க. யோ அந்த ஆள் பேசும்போதே நினச்சி அவன் பொண்டாட்டி இப்படி பேசுன்னு. அல்லேலூயா. ஆமே. நான் சொல்லது, உலகத்தில் உன்னை சுற்றி இருக்க ஜனங்கள், உன் வேலை ஸ்தலத்தில் உன் உறவுகள், உன் அக்கம் பக்கம் வீட்டாரு, நீ வேலை செய்கிற இடத்துல ஸ்தலத்தில் இருப்பவர்கள், உன்னை அதிகமாய் நேசிக்கிற மாதிரியே ஒருத்தர் சில பேர் நச்சுன்னு பாம்பாரு, அவனை துரத்தி விட்டுரு. துரத்துன அடுத்த செகண்டு புஸ்குன்னு உள்ள வந்துடுவாரு. உள்ள வந்தாருன்னா உன் வாழ்க்கை மாறிடும். உன் நம்பிக்கை வீண் போகவே போகாது. அல்லேலூயா. வீண் போகவே போகாது. சுத்தி இருக்கு ஆனா சொல்ற பரிசுத்தவான்களோடு கூட. ஆமென். அல்லேலூயா. ஆமென். வேதம் இங்க சொல்லுது பாருங்க, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் ஆத்மா பிரியமா இருக்கான். ஏன்னா ஆத்மா அவன பிரியமா இருக்காது. விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைப்பான். உன் வாழ்க்கையில இந்த மாதத்துல அற்புதம் வேணும் அப்படின்னா, அற்புதம் வேணும்னா எவன் சொன்னாலும் நம்பாத. ஃபர்ஸ்ட் எவன் சொன்னாலும் நம்பாத. முடிந்தது என்று இந்த உலகம் சொன்னாலும் நான் கர்த்தரிடத்தில் போய் கேட்டேன்னா அவர் வந்து அற்புதம் செய்வார். ஐயா ஆமென். அது வரத்துக்கு சில காரியங்கள்லாம் தடையா நிக்குது. நீ நம்பிட்ட, நீ விசுவாசிட்ட, நீ சபைக்கு வந்துட்ட, நீ ஆண்டோட வார்த்தையை ஏற்றுக்கொண்ட. ஆனா சில நேரங்கள் அற்புதம் காரணம்னா, இப்படிப்பட்ட அவிவிசுவாசிகள் ஒன்று சுத்தி இருந்துகிட்டே இருப்பான். அவனெல்லாம் கொஞ்சம் அப்படியே வெளியே துரத்தி விட்டுரு. வாழ்க்கை விட்டு துரத்தி விட்டுரு. உன் நம்பிக்கை விட்டு துறந்து விட்டுரு. அவனை நீ சார்ந்து இருப்ப, அவனை வச்சு திருத்தி விட்டுரு. திருத்தி விட்டனா பட்டாள மனுஷன் உள்ள வந்துருவாரு. யாரு? உங்க அப்பா. உள்ள வந்துட்டாரு, தொட்டாருன்னா அப்படியே மாறிடும். ஆமென். அற்புதம் அதிசயம் உடனே நடக்கும். அல்லேலூயா. ஆமென். ஆமென். கர்த்தர் மறுபடியும் சொல்லி முடிக்கிறேன், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகவே போகாது. இயேசு நாமத்தில்.